ஸ்டாலின் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் ஸ்டாலின். இங்கு நம்மளுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டினர் அலங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மூர்த்தி என்றாலே கீர்த்தி தான். அண்ணன் எங்க இருக்காரோ அங்க வெற்றி தான். சென்ற தேர்தலில் மேலூர் தொகுதியும் அதை வந்தோன்னு கேட்டுட்டு இருந்தேன். மேலூர் தொகுதியும் மதுரை மேற்கு தொகுதியும் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தேர்தலில் அண்ணன் கீழே வர 4 தொகுதியுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமோக வெற்றியை பெற்று தரும் என்பதை இந்த எழுச்சி மிக இந்த கூட்டம் உணர்த்துகிறது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அலங்கநல்லூர் பகுதிக்குள்ள இன்னைக்கு நுழையும் போது எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. ஏன்னா தேனி பாராளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வருகை தந்து பல்வேறு திட்டங்களையும் இந்த பகுதியில் சிறிய கிட்டத்தட்ட இப்பதான் லிஸ்ட் வாங்கினேன். 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இந்த பகுதிகளுடைய மக்களுக்காக குடிநீர் பிரச்சனைகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் நான் செயல்பட்டிருக்கின்றேன் என்ற நினைக்கும் போது இந்த அலங்கநல்லூர் பூமி உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பெயராக விளங்குகிறது. தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் போட்டுகின்ற ஜல்லிக்கட்டை நடத்துகின்ற ஒரு வீரமிக்க மண் இந்த அலங்கநல்லூர் பூமி. ஜல்லிக்கட்டினாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். சில காலகட்டத்திற்கு முன்பு ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது இங்கு நமக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா OPS அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டினுடைய தடையை உடைத்தெறிந்து நமக்கு ஜல்லிக்கட்டை பெற்று தந்தவர் என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் ஐயா அவர்களுடன் இணைந்து நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணா கண்டெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் இணைந்துள்ளோம். எதற்காக இணைந்துள்ளோம் என்றால் ஐயா அவர்கள் விரிவாக அண்ணன் அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் மட்டும்தான் பெரியார் அவர்கள் கொள்கையையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சித்தாந்தத்தையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் பற்றையும் இவர் 3 தலைவர்களையும் ஒருங்கே இணைத்து இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அனைத்தும் இணைத்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் தான் தமிழகத்தை எந்த நிலையிலும் தலை குனிய விடமாட்டோம் என்று இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு லட்சிய இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருப்பவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் களம் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. 23ஆம் தேதி. இன்னும் 1 மாசம் தான். ஒரே மாசம். இந்த 1 மாசத்துல என்னென்ன பணிகளை நம்ம செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கூறுவார்கள். இன்னைக்கு இருக்கின்ற கூட்டணியில ஒரு பக்கம் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அதிமுகங்கிற பேரு கூட இல்ல, என்டிஏ கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். என்டிஏ கூட்டணி என்றால்
என்னங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல 90% யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய சுயமரியாதை, நம்மளுடைய சமத்துவம், நம்ம மண்ணு திராவிட மண், நம்மளுடைய கொள்கைகள் தமிழர்களை தமிழ் பாரம்பரியத்தை காக்கக்கூடிய கொள்கைகளை அனைத்தையும் டெல்லியில கொண்டு போய் அடமான வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்.